ரிஷபராசிக்கு அவன் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதி. அப்போ அட்டமாவம்ன்றது போராட்டம். இப்போ இங்கே தான் சிக்கல், இங்கே தான் பாயிண்ட். ரோகம், ருணம், போலீஸ் கேஸு, கோர்ட்டு வழக்கு. ஆனால் இன்னொரு இது இருக்குது கேட்டுங்க. 11 கூடியவன் தான் வந்து 2ஆம் இடத்துக்கு வர ஒரு அச்சத்தில் இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரன். லாபத்தை நோக்கியுள்ள முயற்சி ஆரம்பிச்சிடும். குரு வந்து சுக்கிரன் வீட்டை பார்க்குறது தான் சிறப்பு. 2ஆம் இடத்துல கொஞ்சம் சிக்கலையும் கொடுக்கும். அதை மைண்டில் வச்சுங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை கொஞ்சம். அஸ்ட்ரோ வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் என்னோட பார்வையிலிருந்து நான் சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த குரு பயிற்சி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவளோட. இப்போ ரிஷபராசிக்கு குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? இப்போ ரிஷபராசிக்கு அவர் யாருன்னு பார்க்கலாம். முதல்ல ரிஷபம் வந்து சுக்கிரனோட ராசி. ரிஷபராசிக்கு அவர் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதி. அப்போ அட்டமாவம்ன்றது போராட்டம், சுத்து, பிரச்சனை, கோளாறு. இது கூட என்ன 8ஆம் இடம். லாபம் 11ஆம் இடம் வருது. அப்போ ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் குரு 50-50 லாபத்தை கடவுள். ஆமாம், லாபத்தை எல்லா லாபத்தையும் கொடுக்க அவன் தானே கொடுக்கணும். அவன் கண்ட்ரோலில் தானே இருக்குது லாபம். அப்போ 8ஆம் இடங்கிறது போராட்டம், கவலைகள், சண்டைகள், வெளிநாடு, வெளியூர். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இப்போ இங்கே தான் சிக்கல், இங்கே தான் பாயிண்ட். இப்போ ரிஷபராசிக்காரன் ஜென்ம குருவுக்கு வந்து படுத்து அஷ்டமாதிபதி லக்னத்தில் ஜென்மத்தில் உட்காந்து படுத்து எடுத்துட்டு இருந்திருக்கோம். இப்போ இந்த பயிற்சி இந்த 2025 மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகி மிதனத்துக்கு போகும்போது முதல்ல அவனுக்கு ஃபஸ்ட்டு மிதன ராசிக்காரனுக்கு விடுதலை, டென்ஷன் குறையும். அங்கே இருந்து கரெக்டாக 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அது ஒரு மிகப்பெரிய நன்மை. 8ஆம் இடத்துக்கான பிரச்சனை குறையும். சரி, அடுத்து 5ஆம் பார்வை 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. ரோகம், ருணம், போலீஸ் கேஸு, கோர்ட்டு வழக்கு. ஏன்னா 11 கூடியவனும் கூறு தானே. அப்போ அது 6ஆம் வீட்டை பார்க்கும். அந்த 6ஆம் இடம் விடுதலை ஆகிடுற. நோய், உடம்புல நோய் இருந்தால் கூட ரிலீஃப் ஆகுறது. நோய் வந்து இருக்கும், மெடிசின் கொடுத்துட்டே இருக்கும், கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் நோய். இப்போ வந்து நோய் என்னன்னு கண்டுபிடிச்சிருவா டாக்டர். ஏப்பா இவனுக்கு கொடுத்த மாத்திரைலாம் தப்பு, இந்த மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் குரு வேலை பார்ப்பேன். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பயிற்சி தான் இது. ஏன்னா அவனுடைய 8ஆம் வீட்டை 7ஆம் பார்வையை பார்த்துடுறேன், 6ஆம் வீட்டை 5ஆம் பார்வையை பார்த்துடுறேன். சரி, அப்படி பார்க்கும்போது அட்டமாதிபதியான குரு வந்து 2ஆம் இடத்து குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது தன் உடம்பு பாதிக்காதா? குடும்பத்தை தான் பிரச்சனை கொடுக்கும். இல்லை நேத்திர. ஆனால் இன்னொரு இது இருக்குது கேட்டுங்க. 11 கூடியவன் தான் வந்து 2ஆம் இடத்துக்கு வர. அப்போ லாபத்தை அங்கே கொடுத்துட்றல்ல. நீங்கள் கேட்குற கேள்விக்கு அந்த குடும்பம், கண், முகம், பழகிற வட்டம் எல்லாம் இருந்தால் கூட அது லாபாதிபதி அவன் தான், அட்டமாதிபதி அவன் தான். அப்போ பிரச்சனை கொடுத்து சொல்யூஷன் கொடுக்கின்றது இவனோட வேலை. பட் என்ன இருந்தாலும் 2ஆம் இடம்ன்றது பிரச்சனை தான். அட்டமாதிபதி 2ல் இருந்தால் பிரச்சனை தான், அது சந்தேகமே கிடையாது. அட்டமாதிபதி 2ல் இருந்தால் பிரச்சனை. ஆனால் அந்த 2ஆம் இடத்துல எங்கே பார்க்குறேன்னு பார்க்கணும். அப்போது அங்கே 2ஆம் இடத்துல 6ஐ பார்த்துடுறேன். அங்கே ரோகருண, தொழில், முயற்சி, கேஸு, கோர்ட்டு வழக்கு, சுத்து விடுறது எல்லாமே விடுதலை. உடனே விடுதலை ஆனால் கூட அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் 8ஆம் வீட்டு பயம் குறையும். அட்டமாதிபதி 8ஆம் இடத்தையே பார்க்குறேன்னா பயம் குறைஞ்சிரும். ஒரு அச்சத்தில் இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரன். கடந்த ஒரு வருஷமே போராட்டத்தில் இருந்திருக்கும். அட்டமாதிபதி ஜென்மத்தில் உட்காந்து முதல்ல 8 தான் தாக்குவோம். பிரச்சனை கொடுக்கும், கோளாறை கொடுக்கும், சிக்கலை கொடுக்கும், எல்லாம் பண்ணும். அப்போ அந்த பிரச்சனை தான் முதல்ல கொடுக்கும். அந்த பிரச்சனையை வந்து கொடுத்து இந்த அட்டமாதிபதி 2ல் இருக்கக்கூடிய கிரகம் 8ஐ பார்த்து அந்த பிரச்சனையை குறைச்சி திருப்பி லாபாதிபதி அந்த லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம். அங்கேருந்து கரெக்டாக 9ஆம் பார்வை எங்கே பார்க்குறேன், 10ஆம் இடத்தை பார்த்துடுறேன். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தடைகளை, பிரச்சனைகளை சொல்யூஷன் கொடுத்துருவான். அப்போ முயற்சி வேகமாக ஆரம்பிச்சிடும். லாபத்தை நோக்கியுள்ள முயற்சி ஆரம்பிச்சிடுவோம். அவனோட முயற்சி வந்து லாபத்தை நோக்கி போயிடும். லாபத்தை நோக்கி போக ஒரு காலகட்டம் வந்துடும். அதான் அந்த ரிஷபராசியில் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் தான். அப்படி தான் நடக்கும். அப்போ 6ஆம் இடத்தை கிளியராக்கும், 8ஆம் இடத்தை கிளியராக்கும், தொழிலை கிளியராக்கும். ஆனால் குடும்பத்தில் சிக்கலையும் ஏற்படுத்தலாம். அதுதான் 8ஆம் சிக்கலை ஏற்படுத்தி 11 கூடியவனோட. அப்போ அது 50-50 தான். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60-70 விழுக்காத நன்மையை தான் கொடுக்கும். ரிஷபராசிக்கான நன்மைகள். ஆமாம், 60 விழுக்காடு வரைக்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷ காலகட்டம். இப்போ இந்த நம்ம குரு பேச்சிலே சனி பேச்சுங்கிற ஒரு கேள்வி வருது சார். இப்போ ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆமாம், அதாவது மீனத்துக்கு சனி வர்றாரு. ஆமாம், அது ஒரு நல்லதான் சார். கண்டிப்பாக, அதில் சந்தேகமே இல்லையே. ரிஷபராசிக்கு 9-10 கூடியவன், கர்மத்தையும் தர்மத்தையும் கொடுக்கக்கூடியவன், அவன் போய் 11ஆம் இடத்துக்கு போகிறன்றது சிறப்பு தானே. ரிஷபராசிக்காரனு உண்மையிலே ஒரு பெரிய விடுதலை காலகட்டம் தான் அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3-4 வருஷம். அது சந்தேகமே கிடையாது.
ஜென்மகுரு வெளியில வந்து ஒரு பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய ரிலீஃப். அட்டமாதேவி ஜென்மத்தில் உட்காந்து அவ்வளோ நச்சு பண்ணிட்டு இருப்பாரு. நெருக்கடி கொடுத்துருந்துருப்பாரு. ரொம்ப பிரச்சனை, போராட்டங்கள், ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், வண்டி ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், வண்டியில் தேவையில்லாமல் செலவு கொடுத்து விட்டுருப்பேன். ஏன்னா சுக்கிரன் வீடு இல்லையா குரு. வண்டி வாகனத்துல இடையூறு. ஆமாம், தங்கம் அடமானம் வச்சு வாங்க முடியாமல் இருந்திருக்கும். இதுக்கெல்லாமே ஒரு விடுதலை வந்து உடனே ஆரம்பிச்சிடும். ரிஷபத்தை வந்து உட்கார்ந்து மிருகசீஷத்திலிருந்து திருவாதிரை சண்டாலய குரு ஆயின உடனே மிருகசீஷத்துலேருந்து கரெக்டாக ஒரு 2.5 மாதத்துக்குள்ளே திருவாதிரை வந்துடும். திருவாதிரை போன உடனே உங்களுக்கு அட்டமாதிபதின்றது விபரீத ராஜயோகத்தை கொடுத்துரும். கெட்டவன் ரிஷபராசி யோகத்துக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகம் இங்கே வேலை செய்யும். ரிஷபராசிக்கு இல்லை, மிதனராசிக்கும் வேலை செய்யும். மிதனராசிக்கு கெட்டவன், அது அடுத்த ராசிக்கு சொல்கிறேன். அடுத்து அவனுக்கும் அந்த திருவாதிரையில் உட்கார்ற உடனே ப்ளஸ்ஸாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அதனால் வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி இந்த அலைச்சல்லாம் குறையுமா சார்? ரிஷபத்தில் இந்த குரு வந்து அலைச்சல் ரொம்ப அலைச்சல், ரொம்ப ஒரு விரக்தியை கொடுத்துருக்கும். விரக்தியை கொடுத்து அது எல்லாமே 8ஆம் இடத்தை பார்த்துடுறல்ல. 8ஆம் இடம் தானே அலைச்சல். ஆமாம், 8ஆம் இடம் மன உளைச்சல், மன உளைச்சல், அலைச்சல். 6ஆம் இடம்ன்றது கோளாறு, குழப்பம், ஒரு ரோகம், ருணம், வழக்கு வளம், சண்டை, கிண்டை, போக்குவரத்து. அப்போ அதுக்கு எல்லாமே ஒரு ஃபீல். குரு பார்த்தா என்ன சிறப்பு? அந்த ஒரு பிரச்சனையை சால்வ், அந்த இடத்துக்கான இஷ்யூவை சால்வ் பண்ணுவோம். அந்த இடத்துக்கான இஷ்யூவை டைல்யூட் பண்ணுவோம், குறைச்சிருவோம். ஃபுல்லாக மாற்றணுன்றது சரி சார். அடிப்படை ஜாதகத்தை பேசுவோம். உங்களோட லாஜிக் படி 6ஆம் இடத்தை பார்த்தா கடன் குறையணுமா கூடணுமா? அட்டமாதிபதி பான்னா அந்த கடனோட தீவிரத்தை கொடுத்து அப்புறம் 11 பேசுவோம். அதெல்லாம் எப்போ வேலை செய்யும்னு கேட்டால் திருவாதிரையில் போய் நீச்சம் அடையுது பாருங்க, சண்டால யோகமாகுது இல்லை திருவாதிரை. அப்போ வந்து விவரி அப்படியே ரிவர்ஸாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த கடனால லாபம் வரும், லாபம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கடனாளி வந்து தொல்லை போட்டுட்டு இருக்கும். ஆமாம், ஏப்பா இப்போ கொடுக்க வேணாப்பா, எனக்கு வட்டி கூட வேண்டாம், முதல்ல கொடுப்போம், நீ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துரு, அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுத்துரும். இல்லைன்னா இவன் பொருள் வாங்கி வச்சிருக்கும், வியாபாரமே ஆகாமல் இருந்திருக்கும், திடீர்னு யாராவது வந்து வாங்கிட்டு போயிடும். ஒரு காரன்னு வச்சுக்கோங்க, இந்த சுக்கிரன் வீடு இல்லை, அப்போ வந்து காரன்னு வச்சுக்கோ, ஒரு கார் வாங்கி வச்சுட்டு இருக்கும். அந்த காரை வந்து வியாபாரமே அவருக்கு திடீர்னு பார்த்தா அதுக்கு ஒரு பையர் வரும். இந்த மாதிரி தன்மையெல்லாம் நடக்கும் அதில். அப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் வாங்குறது நல்லா சுக்கிரன் வீட்டை பார்க்குறதில்ல. குரு வந்து சுக்கிரன் வீட்டை பார்க்குறது தான் சிறப்பு. வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இப்போ நார்மலாக இப்போ துலா ராசிக்காரன், ரிஷபராசிக்காரன், தனுசு ராசிக்காரன், இவங்களுக்கெல்லாம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு இது இருக்கும், ஒரு இதாக இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து குரு பார்வைன்றது அதை தான் காட்டுவான். இது குருன்றது என்ன? கம்ஃபர்ட் தானே, லக்ஸுரி தானே, சுகவாசி தானே குரு. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறவன் தானே, அலைய மாட்டேன். அப்போ அலையாமல் செய்ய வேண்டிய வேலைகளை போகிறோம். அப்போ அவன் இந்த கம்ஃபர்ட் என்னன்றது ஒரு வீடு, ஒரு வாகனம், வீட்டில் லக்ஸுரியான ஐட்டம், ஏசி, வீட்டுக்கு என்னென்ன லக்ஸுரி ஐட்டம்ஸோ அதெல்லாம் அவனுக்கு கிடைச்சிடும். இந்த சோபா போடுறது, பெரிய 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 ஜாமான பொருட்கள், அது புதுசாக தான் கிடைக்கும். சுக்கிரன் வீட்டை தானே பார்க்குறோம், தன் வீட்டை தானே பார்க்குறேன். அப்போ சொந்தமாக வாங்குற மாதிரி. இப்போ ரொம்ப நாளாச்சு தன் வீட்டை தானே பார்த்துருக்கு. ஆமாம், இப்போ அதுவும் பார்க்குறேன். அது 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு. அப்போ அது ஒரு நல்ல சிறப்புத்தன்மை தான். அப்போ ஆன்மீக பிரயாணங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆன்மீக பிரயாணங்கள் நல்லாயிருக்கும். இந்த குருக்கர்களுக்கு நல்ல குருக்கள்கிட்ட நல்ல ஆசி கிடைக்கும். அப்பா அம்மா கிட்ட, பெரியவங்கள்ட்ட இந்த நல்ல ஒரு இது கிடைக்கும், ஒரு விஷ் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம், சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இது வந்து இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பான, ஒரு மகிழ்ச்சியான, செழிப்பான ஒரு 60 விழுக்காடு நன்மை கொடுக்கக்கூடிய. 2ஆம் இடத்துல கொஞ்சம் சிக்கலையும் கொடுக்கும், அதை மைண்டில் வச்சுங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கத்தான் ஒரு அமைதியாக இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி கொடுத்துருவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அது சொல்யூஷனும் கிடச்சிடும். சொல்யூஷன் பரிகாரம் இது எல்லா இடத்துக்கும் சொல்கிறதான். இது குருவை ப்ளீஸ் பண்ண மாதிரி நெய் விளக்கு, குரு ஹோரையில் போய் சக்கரை பொங்கல் 10 பேருக்கு கொடுக்குறது, தானம் பண்ணுறது, முருகன் கோயிலுக்கு போகிறது, முருகன் கோயில் திருச்செந்தூர் போய் வர்றது, இந்த மாதிரிலாம் தான். இந்த ஆன்மீக பெரியவர்கள், இந்த சித்தர்களை போய் பார்க்குறது. இப்போ இந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வந்து தானம் பண்ணுறது, வியாழக்கிழமை காலையில் குரு ஹோரையில், இதெல்லாமே நன்மைகள் தான் கொடுக்கும். இது இந்த குரு சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் இந்த பரிகாரத்தை நம்ம சேர்த்து. ஜீவசமாதின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். ஜீவசமாதி, ஆமாம், அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். அது குருமார்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஜீவசமாதின்றது ஒரு சித்தர் சமாதி ஆகணும் தான் ஜீவசமாதி. அந்த மாதிரி இடத்துக்கு நல்லது குருஸ்தலங்களும். ஆமாம், மிக மிக மகிழ்ச்சி. எல்லோரும் வந்து நல்லாமல்ல இறைவனை வேண்டு வழங்கி வாழுங்கள். அன்பே சிவம், சிவாயர்கள் எல்லோருக்கும் வருகிட்டுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுதல். சிவாயனமா. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் இதை பற்றி விமர்சனம் பண்ணும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு பயனுள்ளதாக இருந்தால் அப்படி தோணுச்சுன்னா 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், 10 பேர்கிட்ட தகவலை சொல்லுங்கள். இந்த சேனல் மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்.